அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள பராசக்தி படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்கியது தணிக்கை வாரியம். விவரங்களுடன் செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யுவராஜ், விவரங்கள். வணக்கம். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் பராசக்தி. இந்த திரைப்படம் வருகின்ற ஜனவரி 10 பொங்கல் பண்டிகையொட்டி வெளியாகும் என்று படக்குழு கடந்த வருடத்தின் போது அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த திரைப்படத்தையொட்டி ஜனநாயகன் திரைப்படமும் வெளியாவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த பராசக்தி திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் பெறுவதில் பல சிக்கல்கள் நிலவி வந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து தணிக்கை குழு சார்பில் பல்வேறு திருத்தங்கள் இந்த படத்தில் மேற்கொள்ள வேண்டும் எனவும், அப்போதுதான் இந்த திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்கப்படும் என்று பல்வேறு கட்ட திருத்தங்களானது வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி படக்குழுவினரும் பல்வேறு திருத்தங்கள் பல இடங்களில் மியூட் செய்ய வேண்டும் எனவும், பல இடத்தில் இந்த காட்சியை நீக்க வேண்டும் எனவும், பிளர் செய்ய வேண்டும் என பல்வேறு இடத்தில் இந்த திரைப்படத்திற்கு சென்சார் கட்டுகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் 1950 அந்த காலகட்டத்தில் நடந்த இந்த திரைப்படம் என்பதால் அந்த சமயத்தில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை இந்த திரைப்படத்தில் பயன்படுத்தியிருந்தனர். அந்த பயன்படுத்தியிருக்கக்கூடிய காட்சிகள் அனைத்திற்கும் சென்சார் தரப்பிலிருந்து விளக்கம் கேட்டும் அந்த படக்குழுவினருக்கு தெரியப்படுத்தியிருந்தது. கடந்த வாரத்தின் பொழுது இந்த திரைப்படத்தை சென்சார் குழுவினர் மீண்டும் பார்த்திருக்கக்கூடிய நிலையில், அதாவது கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக சென்சார் தரப்பிலிருந்து இந்த திரைப்படத்தை மீண்டும் பார்த்திருந்தனர். அப்பொழுது இந்த திரைப்படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்குவதாக வாய்மொழியாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்குவது தொடர்பான இழுபறியானது நீடித்தே வந்தது. இந்த திரைப்படம் நாளை திரைக்கு வருவதற்கு படக்குழு சார்பில் திட்டமிட்டிருக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் இன்று தற்போது இந்த திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழானது தணிக்கை வாரியம் சார்பில் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி இந்த திரைப்படமானது திட்டமிட்ட தேதிப்படி ஜனவரி 10 நாளை இந்த திரைப்படம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய திரையரங்குகளிலும் தமிழ்நாட்டிலும் குறிப்பாக வெளியாகும் என்று படக்குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யுவராஜ், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.